திமுக பொருளாளர் மு க ஸ்டாலின் மேற்கொண்டுள்ள நமக்கு நாமே சுற்றுப்பயணம் பொதுமக்களிடையே எந்தவித தாக்கத்தையும் ஏற்படுத்தாது என்றும் தற்போது திமுகவை கார்ப்பரேட்டுகள் தத்தெடுத்துள்ளதாகவும் அரசியல் கட்சியினர் கருத்து தெரிவித்துள்ளனர். கடந்த மாதம் 20ஆம் தேதி முதற்கட்டமாக கன்னியாகுமரியிலிருந்து நமக்கு நாமே விடியல் மீட்பு பயணத்தை தொடங்கிய திமுக பொருளாளர் ஸ்டாலின் 13 நாட்களில் 3500 கிலோமீட்டர் பயணம் செய்து 72 தொகுதிகளில் மக்களை சந்தித்தார். தற்போது 2வது கட்டமாக கடந்த 7ஆம் தேதி நீலகிரியிலிருந்து தொடர்ந்து பயணத்தை மேற்கொண்டு வருகிறார். ஸ்டாலினின் இந்த செயல்பாடுகள் செயற்கையானது என்றும் மக்கள் இதை செயற்கையாகவே பார்ப்பதாகவும் கூறுகிறார் இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன். அது மாதிரி ஆட்டோவில் ஏறுறது, பஸ்ஸில் ஏறுறது, டீ கடையில் போய் டீ சாப்பிட்றது, வடை சாப்பிட்றது, தோசை சாப்பிட்றது, இதெல்லாம் ஜனங்க எப்படி பார்க்குறாங்க அப்படின்னா ஒரு செயற்கையாக இருக்குது. அது ஒரு இயல்பாக இல்லை. எதுவுமே ஒரு இயல்பாக இருக்கணும், ஒரு செயற்கைத்தனமாக இருக்குது. அது மாதிரி எதுவும் இயல்பாக இருக்கணும். அரசியல் தலைவர்கள் இயல்பாக இருக்கணும், எளிமையாக இருக்கணும், தியாகம் செய்யணும், அர்ப்பணிப்பு உணர்வோடு இருக்கணும். இவை அனைத்துமே இயல்பாக இருக்கணுமே தவிர செயற்கையாக இருந்தால் அது இயல்பாக இயற்கையாக செயற்கையாங்கிறது எல்லாருக்கும் தெரியும். தன் நிலையை முன்னிலைப்படுத்தியும் தன் இருப்பிடத்தை தக்க வைத்துக் கொள்ள மட்டுமே ஸ்டாலின் நமக்கு நாமே பயணத்தை தொடங்கியுள்ளதாக கூறுகிறார் அதிமுகவின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் நாஞ்சில் சம்பத். இவர் ஊராக போய் அவதூறு சேற்றுகளை அள்ளி வீசுகிறார். மின்தடை இருக்கிறது என்கிறார். தமிழ்நாட்டில் தொழில் நிலைமை சரியில்லை என்கிறார். தமிழ்நாட்டில் 3 நிமிடத்திற்கு ஒரு கார் உற்பத்தி செய்யப்படுகிறது. 90 வினாடிக்கு ஒரு வணிக வாகனம் உற்பத்தி செய்யப்படுகிறது. விதை நெல்லையும் இழந்து விடுமோ என்கிற கவலையில் இன்றைக்கு அவர்கள் தங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு இன்றைக்கு ஒரு பயணத்தை புறப்பட்டிருக்கிறார்கள். அதையும் தாண்டி சொல்லப்போனால் ஸ்டாலின் தன்னுடைய இருப்பை உறுதி செய்வதற்காக வருகிற உலா இந்த உலா. பிரதமர் மோடி, டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் பாணியில் திமுக பொருளாளர் ஸ்டாலினின் இந்த பயணம் பலன் தருமா என்பதை சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகள் வரும் வரை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். தந்தி டிவி செய்திகளுக்காக எஸ் ராஜா.